பாசம் மிகுந்தவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் ஒரு புத்தகமாய் எழுத வேண்டும் என சொன்னால் அதன் முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் சொந்தக்காரராய் இருப்பதற்கான தகுதி தாய் மரியாளுக்கு மட்டுமே உண்டு. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது நாம் எல்லோருமே இன்றைய தினத்தில் இயேசுவை நற்கருணை நாதராய், நற்கருணை வீரராய் கொண்டாடுகிறோம். தன் வாழ்க்கையின் கடைசியிலே தன் சீடர்களோடு அமர்ந்து அவர் என் உடலாய் என் இரத்தமாய் இதை அருந்துங்கள் என சொல்லி கொடுத்தாரே, இதை நினைவாய் செய்யுங்கள்னு சொன்னாரே. சற்று யோசித்து பாருங்கள். நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நற்கருணையாய் இன்னும் இருக்கிறான்னு சொன்னா, தன் வாழ்நாளில் இயேசு கிறிஸ்து உட்கொண்ட முதல் நற்கருணை நம்முடைய அன்னை மரியாள். தன் இரத்தத்தை, தன் உடலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காய் முதலில் தன்னை காணிக்கையாக்கியவர் நம் தாய் மரி அன்னை. ஆகவே இயேசுவை ஒவ்வொரு முறை நற்கருணையில் பார்க்கிற பொழுதும் நற்கருணை நாதருக்கு தன்னை கொடுத்த அன்னை மரியாளுக்கு நாம் நன்றியோடு வணக்கம் செலுத்துவோம். அந்த வணக்கம் நமக்கு நிறைவான ஆசிரை பெற்றுக் கொடுக்கும்.